ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிளை பற்றி பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் வந்து நம்ம அஃபிஷியலாக கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிளை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மார்ச் 11 அன்னைக்கு தமிழ் எக்ஸாம் இருக்குது. 11ஆம் தேதி மார்ச். தமிழ் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ தமிழ் எக்ஸாமுக்கு அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம். இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு நிறையவே கேப் இருக்குது. உங்களுக்கு வந்து 4 டேஸ் பக்கமாக உங்களுக்கு கேப் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு. ஸோ இங்கிலீஷ் நீங்கள் வந்து 4 டேஸ் உங்களுக்கு போதுமானது படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் இருக்குது. உங்களுக்கு 25 அன்னைக்கு மார்ச் 25 அன்னைக்கு உங்களுக்கு மார்ச் எக்ஸாம் இருக்குது. உங்களுக்கு மேக்ஸுக்கு ரொம்ப நிறையவே லீவ் இருக்குது. 7 டேஸ் பக்கமாக உங்களுக்கு வந்து லீவ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து அந்த 7-8 டேஸும் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னாலே மேக்ஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய மார்க் வந்து ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கான டைமும் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் வந்து நல்லாவே யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய மேக்ஸ் எக்ஸாமுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா சயின்ஸ் எக்ஸாம். சயின்ஸ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு 4 டேஸ் வந்து லீவ் இருக்குது. ஸோ இந்த 4 டேஸுமே நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சயின்ஸ் எக்ஸாமுமே நீங்கள் நிறைய மார்க் வந்து ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 2 டேஸ் கேப்புக்கு அப்புறம் உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது 2 அன்னைக்கு. ஸோ சோசியல் சயின்ஸுமே உங்களுக்கு 2 டேஸ் போதுமானது தான். பட் சிலபஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருக்குது. அது வந்து 6 அன்னைக்கு இருக்குது, ஏப்ரல் 6. உங்களுக்கு அது வந்து ஒரு சில இடத்துல பிளேஸில் மட்டும் உங்களுக்கான ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஏதாச்சும் நீங்கள் ஹிந்தி அந்த மாதிரி ஏதாச்சும் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்பவே எஃபெக்ட் போட்டு நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.